ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான வர வார ப்ரோமோவை தான் பார்க்க போகிறோம். சிட்டி முத்துவுக்கு எதிராக சதி செய்ய அதுக்கு ரோஹிணி ஹெல்ப் பண்ணுறாங்க. ரோஹிணி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வளர்கிற நாகப்பாம்பு மாதிரி எப்போ கொத்துவாங்கன்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் அதை விடவே அவங்க ரொம்ப டேஞ்சரான பர்சன். முன்னாடியே கிளம்ப வேண்டிய முத்து ஸ்ருதியோட உப்மாவால் கொஞ்சம் லேட்டாக கிளம்பினாலும் கூட விதி வலியதுன்றதை நிரூபிக்குது. முட்டை கடைக்காரர் தன்னோட முட்டை அவரோட வண்டியில் பட்டு எல்லாம் உடஞ்சி கொட்டிடுது. அதனால வண்டி கொஞ்சம் அழுக்காயிடுச்சுன்னு சொல்ல வர முத்து கொஞ்சம் கோவப்படுறாரு. ஆனால் மீனா அவரை சமாதானம் பண்ணி கடைக்காரரை போக சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே வர்ற முத்து வண்டியை கழுவிட்டு பிரேக் ஆயில் கீழே ஒழுகி இருக்கிறத பெருசாக கவனிக்கல. ஏன்னா முட்டையோட கரைப்பட்டது அந்த வழுவழுப்பு எல்லாம் அந்த இடத்துல போக அந்த தண்ணியோடு சேர்ந்து பிரேக் ஆயிலும் மறைஞ்சிடுது. அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே ஈரப்பதமாக இருக்க அவர் அந்த பிரேக் ஆயில தனியாக கண்டுக்கல. அவர் வண்டி எடுத்துக்கிட்டு ஆசிரமத்தில் பழைய துணியெல்லாம் கொடுக்கறதுக்காக கிளம்பிடுறாரு. சீக்கிரமாக போய் அதெல்லாம் கொடுத்துட்டு சவாரிக்காக போகணும், ஷெட்டுக்கு போகணுன்ற மைண்டில் காரை கொஞ்சம் வேகமாக ஓட்டுறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே அவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுது. ஐயோ, என்ன பிரேக் பிடிக்காத மாதிரி இருக்கு, வண்டி நார்மலா இல்லையே, என்ன பிரச்சனையோ தெரியலையே அப்படின்னு குழப்பத்தோட வண்டியை ஓட்டுறாரு. அவர் எவ்வளவோ நிறுத்த ட்ரை பண்ணியும் வண்டி நிற்கவே இல்லை. ரோட்ல போய்கிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு யார் மேலேயும் எது மேலேயும் இடிக்காம அவர் போய்கிட்டு இருக்க எதிரில் நிறைய குழந்தைங்களை ஏற்றிக்கிட்டு ஒரு ஆட்டோ வருது. அச்சச்சோ, ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றிக்கிட்டு ஆட்டோ வருதே அப்படின்னு ரொம்பவே பதற முத்து ரொம்பவே சிரமப்பட்டு அது மேலே இடிக்காம வண்டியை ஒதுக்கி ஓட்டி ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனாலும் வண்டியில பிரேக் இல்லாதனால வண்டி அவர் கண்ட்ரோலை விட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த ஆட்டோ மேல இடிக்காம இருக்கிறதுக்காக லெஃப்ட் ஒதுக்குறவரு அங்க நிக்கிற ஒரு பைக் மேல மோதிடுறாரு. வண்டி நின்றது. அந்த பைக் கீழே விழுந்து அதோட ஹெல்மெட் செதறிடுது. அந்த சத்தம் கேட்டு அங்க டிராபிக்ல நின்று இருக்க போலீஸ்காரங்க பார்க்க கொஞ்சம் தள்ளி நிக்கிற அருணும் இத பாக்குறாரு. ஏற்கனவே 2 பேருக்கு ஆகாது, இதுல அருணோட வண்டியை முத்து இடிச்சதுல அருணுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. வண்டி கீழே விழுந்து அடிபட்டதை பார்த்து அவரு ரொம்பவே கோவமா முத்துவை முறைச்சு பார்த்துக்கிட்டு முத்துக்கிட்ட வர்றாரு. முத்துவுக்கோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு இருக்கு. விதி அவரை பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்தினாலும் ஒரு சின்ன கண்டத்துக்கிட்ட அவர் மாட்டிக்கிறாரு. எப்படியும் முத்து என்ன காரணம் சொன்னாலும் அருண் அதை ஏத்துக்க போறதில்ல. ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி அவங்கக்குள்ள எந்த விதத்திலையும் நல்ல உறவு ஏற்பட வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு. இந்த தடவை பிரச்சனை முத்துவால தான் ஆரம்பிக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கோவப்படாம இருப்பாரா, இல்ல ஏதாவது அருண் கிட்ட பழைய வஞ்சத்தெல்லாம் வச்சுட்டு குதிக்க போறாரா, வேற என்ன புது பிரச்சனையில மாட்ட போறாருன்னு வர வாரத்துல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது எப்படி இருந்தாலும் மீனாவோட நம்பிக்கையும் தெய்வத்தோட அனுகிரகமும் முத்துவ மரண கண்டத்திலிருந்து காப்பாத்திருக்குங்கிறது தான் உண்மை. இந்த உண்மை தெரிஞ்சாலும் ரோஹிணி எப்படியும் அடங்க போறதில்ல, அந்த சிட்டியும் அடங்க போறதில்ல. ரோஹிணி மொத்தமா வீட்டை விட்டு போகணும். சிட்டிக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சா மட்டும்தான் இவங்க 2 பேரும் கொஞ்சமாவது உருப்படுறதுக்கோ திருந்துறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ரோஹிணிக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.